ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு வந்த ஸ்ட்ரகிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க்கில் எல்லாருமே கிளாஸ் எடுக்கிற வீடியோ போடுறாங்க, எல்லாருமே இந்த ஸ்டிச் வீடியோவும் போடுறாங்க. அதே போட்டால் இப்போ பிகினர் மைண்ட் செட்டில் என்ன இருக்கும், நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணிட்டோம், இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது, இது வந்துட்டு அவங்களுக்கு அப்படி தான் இருந்திருக்குமா, இல்லை நம்மளால் இந்த ஸ்டிச் போட முடியுமா அப்படின்னு தான் யோசிப்பீங்களே தவிர, நம்ம வந்துட்டு கிளாஸ் வீடியோவாக பார்த்துக்கிட்டு அதுலேயே நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எப்போ தான் மனசு விட்டு பேசுகிறது. இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சில்க் த்ரெட்டில் நான் செயின் ஸ்டிச் போடும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள் வந்துச்சுன்றதை தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு நான் பாக்ஸ் டைப்பில் வரைஞ்சிக்கிட்டேன். ஏன்னா அது வந்துட்டு ஜரி த்ரெட்டில் போடும்போது நான் பாஸ் சைஃபில் 2 பெண்டு வச்சு நிறைய பெண்டு வந்த மாதிரி போட்டேன். இது நான் பாக்ஸ் டைப்பில் தான் வரைஞ்சிக்கிட்டேன் ஃபஸ்ட் டைமு. ஏன்னா எடுத்ததுமே நான் பாக்ஸ் டைப்பில் 4 பக்கமும் நம்ம குட்டியாக தான் வருது, 4 பக்கமும் கரெக்டாக நம்ம கை மூவ் ஆகணும். நான் வந்துட்டு எனக்கு நேராக வர்ற ஸ்டிச் வந்துட்டு கரெக்டாக போட்டுருவேன், எனக்கு தெரியும். எனக்கு ஆப்போசிட் சைட்லேயும் இந்த சைட் ரைட் சைட் லெஃப்ட் சைட்னு டேர்ன் ஆகும்போது நான் போட்டுருவேனா அப்படின்றது எனக்கே தெரியாது. ஸோ நான் சின்னதாக பாக்ஸ் மட்டும் வரைஞ்சிக்கிட்டேன். வரைஞ்சதுக்கப்புறம் டேர்ன் பண்ணும்போது, இப்போது பாக்ஸ் டைப் செயின் ஸ்டிச்சில் டேர்ன் பண்ணும்போது குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்னால் குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் டேர்ன் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ஷேப் வந்துட்டு அழகாக வரும். குட்டியாக நம்ம செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த பக்கம் திருப்பி அகெயின் போடுவோம். இப்போ வந்துட்டு சுத்தமாகவே இது எனக்கு ஆப்போசிட் சைடு. இப்போ நான் உக்காந்துருக்கிறதுக்கு போகிறதே ஃபுல்லாகவே ஆப்போசிட் சைடு, ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகிறேன். இப்போ நான் ஸ்டிச் போடுறேன் பாருங்கள். 2 த்ரெட்டில் நான் வந்துட்டு த்ரெட்டை லூஸாக விட்டுட்டேன் அப்படின்னும் போது எனக்கு என்ன ஆகுது, ஸ்டிச்சு வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக வராது. 2 ஸ்டிச்சுக்குமே கீழே வந்துட்டு நம்ம த்ரெட்டை கரெக்டாக பிடிக்கணும், நம்ம ஹூக்கில் மாட்டி கரெக்டாக எடுக்கணும், அப்போனா தான் கரெக்டாக வரும். அதே மாதிரி செயின் ஸ்டிச் வந்துட்டு சில்க் த்ரெட்டில் போடும்போது அந்த ஹூக்கில் மாட்டி மேலே தூக்கின வாக்குலேயும் உங்களால் அடுத்த ஸ்டிச்சுக்கு பின் பண்ண முடியாது. என்ன ஆகும்னா அந்த இடம் வந்துட்டு நூல் வந்துட்டு திரிஞ்சிரும். நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் போடும்போது என்ன ஆகும், நீங்கள் குத்தி லாக் பண்ணி வெளியே எடுக்கிறீங்க. நூலை எடுத்ததுக்கப்புறம் அந்த முக்கை விட்டு மேலே லைட்டாக எடுத்துடணும். நான் வந்துட்டு முன்னாடி வீடியோவில் சில்க் த்ரெட்டில் போட்டிருப்பேன் எப்படி செயின் ஸ்டிச் போடணும்னு. நான் இந்த சைடுமே எனக்கு கம்ஃபர்டபுளாக வந்துருச்சு. நான் வந்துட்டு செயின் ஸ்டிச் போடும்போது இந்த சைடுமே எனக்கு கம்ஃபர்டபுளாக வந்துருச்சு. இப்போது நேராக என்னை பார்த்து வர்ற ஸ்டிச்சில் வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் என் கை வந்துட்டு இப்போ த்ரெட்டும் கிளாத் மேலே நம்ம கை வச்சு நீடில் வச்சு போடுவோம். பட் என் கை வந்துட்டு ரொம்ப பெயினாக இருந்துச்சு சில்க் த்ரெட்டில் நான் ட்ரை பண்ணும்போது. ஆனால் நூல்லாம் தெரியாமல் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். பட் வந்துட்டு எனக்கு இந்த கை ரொம்ப பெயின் இருந்துச்சு. இன்னொன்று, நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது ரொம்ப சொதப்பி ஸ்க்ரோல் பண்ணிட்டேன். எல்லா பக்கமும் திருப்பி ஒரு மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டேன். எப்படியும் ஆனால் ஸ்டிச்சுக்கு த்ரெட்டு மேலே வந்துருச்சு. ஆனால் நான் ஸ்டிச் பண்ண மெத்தட் வந்துட்டு தப்பு. அது வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு பொறுமையாக ரிலாக்ஸாக உட்காந்து போட்டேன். அது கரெக்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே, பெண்ட் எல்லாமே ஓகேவாக தான் வந்துச்சு. ரொம்ப ஹார்டாக நீங்கள் செயின் ஸ்டிச்சில் கீழே த்ரெட்டை வந்துட்டு ரொம்ப ஹார்டாக ட்ரீட் பண்ணிட்டீங்கனாலோ, இல்லை வந்துட்டு ஒரு நூலை விட்டுட்டிங்கனாலோ, சில்க் த்ரெட்டில் நூலை கீழே விட்டுட்டிங்கனாலோ ஒன்றும் பண்ண முடியாது, வேஸ்ட் ஆகிடும். நம்ம ஸ்டிச்சே வேஸ்ட் ஆகிடும். பார்த்து போடுங்க. சில்க் த்ரெட்டில் வந்துட்டு நான் என்னென்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணேன், ஜரி த்ரெட்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற வீடியோக்கு வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன்ல அந்த கிளாத்தை நான் உங்களுக்கு ரிவ்யூ காட்டுறேன். கான்ஃபிடண்ட்டாக நம்ம பண்ண முடியும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் நம்பினா கண்டிப்பாக நம்மளால் அதை ஜெயிக்க முடியும், நம்மளால் பண்ண முடியும். ஓகே கைஸ், இந்த ஸ்ட்ரகிள் தான் எனக்கு வந்துச்சு. சில்க் த்ரெட் பிரிஞ்சிச்சு. இன்னொன்று 2 கீழே நூலில் விட்டனால எனக்கு வந்துட்டு கரெக்டாக லூப்பில் மாட்டலை. அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணாட் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐயோ, சில்க் த்ரெட்டில் எண்ணாட் போட ரொம்பவே கஷ்டப்பட்டேன். வாங்கிட்டேன்னா இப்போ கேஷுவலாக எடுத்து போட்டுருவேன். பட் வந்துட்டு அப்போ நான் போடும்போது எனக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னோடய ப்ராக்டிஸ் வீடியோஸ் காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செயின் ஸ்டிச் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிளியராக போட்டு கற்றுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டிசைன் சூப்பராக போட முடியும். நம்ம மனசை விட்டு பேசாதான் இந்த சேனல். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.